இதுக்கு நிறைய சைட் டிஷ் தான் உள்ள போகும் போல இருக்கணும், மெயின் டிஷ்ஷே உள்ள போகாது போல இருக்கு. நீ தோத்துருவேன்னு சொன்னாலும் லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ தான் ஜெயிப்ப. இது வரைக்கும் எத்தனை சாப்பிட்ருக்கேன்? 1 2 3 4 5 6. அப்பா 4 தான் சாப்பிட்ருக்கேனாடி. எத்தனை நாள் வெறின்னு தெரியலங்க. இன்னைக்கு மொத்தமாக வச்சு செய்ய போகிறேன். என்ன ஆப்போனா வினோக்கு சுத்தமா பிடிக்காது. 1 சாப்பிடுவான் 2 சாப்பிடுவான், அவ்வளவுதான். அதுக்கு மேல சாப்பிடவே மாட்டான். போன தடவை நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு கமெண்ட்ல தோசையை சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோசையா போட்டா 10 இல்ல 20 கூட நாங்க சாப்பிட்டுருவோம். நான் சாப்பிடுவேன். நீ இருந்தாலும் வந்து சேலஞ்சு அப்படின்னா 10 தோசை சாப்பிட மாட்டோமா? ஒன்னும் தோசை சைக்கோலாம் கிடையாது. மிஞ்சி போனா வந்துட்டு தோசை ஒரு 3 சாப்பிடுவோம் 4 சாப்பிடுவோம். நான் அதுக்கு சொல்லல, சேலஞ்சா வந்தா சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்ல வரேன். பட் ஆப்போனா சாப்பிட முடியாது. அதனாலதான் பிளான் பண்ணி ஆப்பமா சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஆப்போ சேலஞ்சு. ஆப்போ தான் வந்துட்டு கிரிட்டிக்கலா சீக்கிரம் சாப்பிட முடியாத ஒரு இது. ஸோ அதனாலதான் நேத்தே மாவுலாம் போட்டு அரைச்சி இன்னைக்கு காலையில சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் காலையில இருந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அது வெளியில வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். ஆப்பம் 20 ஆப்பம், 3 ஆப்பம் 4 ஆப்பம் சுடுறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகும். 20 ஆப்பத்தை ரொம்ப சிரமம், கஷ்டப்பட்டு வந்துட்டு செஞ்சிருக்கா சீத்து. ஆமா, ஆனா நான் எப்படி சாப்பிட போனது இல்லை. ஆனா இஷ்டப்பட்டு தான் நான் சாப்பிட்டேன், வழி இல்லை. ஆமா, நான் கஷ்டப்பட்டதை நீ இஷ்டப்பட்டு சாப்பிடு. கண்டிப்பா இஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாகணும். ஏன்னா சேலஞ்சு வர, அதனால கொஞ்சம் டீசெண்டா வந்துட்டு ஓரம் தள்ளிட்டு சேலஞ்சில் வந்துட்டு போட்டியில வந்துட்டு களத்துல இறங்கும். ஆமா, அதுக்கு இன்னைக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஆளுக்கு 10 ஆப்பம், அதுக்கப்புறம் கடலைக்கறி, அப்புறம் தேங்காய் பால். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு சேலஞ்சு. தேங்காய் பால்? அது தேங்காய் பால் எனக்கு நல்ல நாள்லயே வந்து திகட்டும். முடிஞ்சு போ. உனக்கு என்ன பண்ணுல எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, முழுங்குவியோ இல்ல பிச்சு போட்டு திம்பியோ, ஆனா சேலஞ்சில முடிக்கணும். சரி, அப்ப ஸ்டார்ட் பண்ணிடுமா சேலஞ்ச? ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? ஆனா நினைப்பீங்க அக்கா 10 ஆப்பமா சாப்பிட்டுருவீங்களா அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்துட்டு ட்ரை வந்துட்டு உங்களுக்கு போட்டி, அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகணும்ல, அதனால வந்துட்டு போட்டிக்காக நாங்க சாப்பிடுறோம். உடனே வந்துட்டு ஆஹா நீங்க இவ்வளவு சாப்பிடுவீங்களா அவ்வளவு சாப்பிடுவீங்களா, நமக்கு எவ்வளவு வந்துட்டு வயிற்றுல வந்துட்டு போகுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். யார் அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின். ஓகேவா? ஓகே ஓகே. ஒரு இதுல இருந்து ஓரத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுமா? ஐயோ ஃபர்ஸ்ட் ஏதோ ஊத்தணும். கடலைக்கறி தான் காலைல இருந்து வச்சதுல இருந்து மூக்க வேற வாசனை இழுக்குது. கடல் ஐயோ மேல ஊத்திர போகுது. உங்க அப்பா தானே, பாரு எப்படி பிக்கிறதுக்கே வந்து 1 மணி நேரம் ஆயிடும் இருக்கே. சாப்பிட்டாதான் வச்சிருந்தேன். சாப்பிட்டாதான் இருக்குது. சூப்பரா இருக்குங்க. உனக்கு எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டியே? தங்கத்துக்கு கொடுத்துட்டு தான் சேலஞ்சுக்கே இறங்கினேன். நீ எல்லா சேலஞ்சுலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ அப்பா அப்பான்னு தான் சொல்ற. அதுக்கு வந்து லாஸ்டா வந்துட்டு ஒரு ரீசன் சொல்லுவான். என்ன? எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு தயிர் சாதம் கொடுக்குறவன், இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் கொடுக்குறவனான்னு பாக்குறவா. நம்ம பேசி சேலஞ்சுங்கிறதே மறந்துட்டு ஒரு அப்புறம் சாப்பிட்டுட்டோம். அடே டியூனை மாத்திரா நீ வேற. இந்த ஒண்ணுக்கே வந்துட்டு நாக்கு தள்ளுது. அவன் சாப்பிட மாட்டான், நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஆப்ப சுட்டேன். ஆனா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், என்னால சாப்பிட முடியல. ரீசன்ட்லாம் கிடையாது, டக்குன்னு இறக்கி விட வேண்டியதான். சேலஞ்ச முடிச்சுட்டு நீ ஒரு டைலாக் சொல்லுவியே, உசுரோட இருந்தானா எடிட் பண்ணி போடுறேன்னு. நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சேலஞ்சில் வின் பண்ணிட்டு உசுரோட இருந்தானா உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். நீ 2வது ஆப்பத்தை பிடிக்க போற, அம்மா இன்னும் ஒரு ஆப்பத்தை தான் பிடிக்க போகுது. ஐயோ சூப்பர்ப்பா, போடுவா போட்டுக்கோ. கடலை கறியே கிடையாது. விட்டா உங்க அம்மா எண்ணெயை முழுங்கிடுவா. இதெல்லாம் வந்து எந்த மூளை? அட பாவி. அப்பா 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 தண்ணி குடிக்குது. 2வது ஆப்பத்தை காலி பண்ணு. தண்ணி தானே குடிக்குது, வேற ஏதாவது குடிக்குதா? அப்பா 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 பாத்தீங்களா, இது ஓடாம இதுதான் ஓடிட்டு இருக்கு.
நான் ஃபர்ஸ்ட் தண்ணியில ஊற டீசலை விட வச்சிடுறேன். பெட்ரோல் தான் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கிறேன், அப்பதான் டபக்கு டபக்குன்னு முழுங்க முடியும். ஊற வச்சுட்டு ம். அப்படியே துணி துவைச்சிரு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்ப பாரா, இப்ப பாரா. யாருக்கிட்ட இதுக்கு நிறைய சைட் டிஷ் தான் உள்ள போகும் போல இருக்கு. மெயின் டிஷ்ஷே உள்ள போகாது போல இருக்கு. உனக்கு எல்லா டிஷ்ஷும் உள்ள போயிட்டு இருக்கு. மேல விடுது. பறக்குது. அப்பாடா அப்பாடா அப்பாடா. அப்பாடா. இது வரைக்கும் எத்தனை சாப்பிட்ருக்கேன்? 1 2 3 4 5 6. அப்பா 4 தான் சாப்பிட்ருக்கேன். அடி சண்டாளா. ஐயோ 4 சாப்பிட்டுட்டோம். நீ நானும் 4 சாப்பிட போறேன். ஏன் இவ்வளவு அடைக்குது? ஐயோ தோசையை திருக்கலாமோ? 4க்கே வந்துட்டுங்க. இதை நாக்கு தள்ளுது. இப்படி வந்துட்டு எதுக்கு சாப்பிட பால் தான் திகட்டுது. இருந்தால் பால் திகட்டுதா? நான் இருந்தாலும் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் உனக்காக. பால் திகட்டுது. ஐயோ பால் வேற சாப்பிட்டுன்னா முடிஞ்சு. பால் திகட்டுது ஊற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. அதுதானே கொஞ்சம் வாய்க்குள்ள நம்ம நமக்குன்னு போயிடுது. அது அடைக்குது. அடிச்சு பெசஞ்சு அடிச்சு. இன்னைக்கு டீசெண்டெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் வந்து மனோரமா மாதிரி பெசஞ்சு அடிக்க போறேன். நீ அடிப்பா நீ அடிப்பா. என்னடி இஞ்சிலாம் கிடக்குது. இஞ்சி கடலை கறியில போட்டேன். போடுப்பா அப்படிதான்ப்பா அடிச்சிட்டாங்க. இத பாரு உண்மை. இத பாரு. உண்மையா ஆப்பா வந்து 2 தான் சாப்பிடுவோம் 2 பேருமே. நான் மேக்சிமம் 2 இல்ல 3. ஒரு தடவை ஷார்ட்ஸ் கூட எடுத்தோம் தெரியுமா? நிறைய ஆப்பம் சாப்பிடுற மாதிரி நான் கன்சீவா இருக்கும்போது சும்மா ஒரு ஆப்பம் சாப்பிட்டுட்டு இன்னொரு ஆப்பத்துக்கு நிறைய சாப்பிடுற மாதிரி அப்படியே பாவனை பண்ணிட்டேன். 3 தான் மேக்சிமம் 3 ஆப்பம். இப்ப 4 தக்கத்தது உள்ளுக்குள்ள அடைக்குது. ஐயோ ஏன்டா பாலை ஊத்துன்னு இருக்குதே. இருந்தாலும் இது சேலஞ்சு. பால் அகட்டதுல திகட்டதுல இவனை பாரு. தொண்டை புல்லா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிச்சிட்டான். அப்பா அங்க பாருப்பா அம்மா பாருப்பா. என்னடா இது ராஜகிரன் மாதிரி அடிக்கிற அப்படி போய். அப்பா நீ அடிப்பா நீ அடிப்பா. அப்படியே மொத்தத்தையே வச்சு அள்ளி சாப்பிடுப்பா. அப்படி சாப்பிட்டாலும் சீக்கிரம் சாப்பிட முடியும் போல இருக்கு. அவ்வளவுதான். என்ன சாப்பாட்டுக்கு செத்தவன்னு பாக்குறியாடா? அப்பா அப்பா ஒரு படியாத்தா அப்பக்கு வாயில போட்டு. அவ்வளவுதான். ஒரு பனியா இருக்கும். அதுக்கப்புறம் அடைச்சிக்கும். எடுத்து வந்து பாறை குச்சி வச்சு விட்டாரு. நாக்கு தள்ளுது. இந்த பாலை ஒதுக்கிட வேண்டியதான் இருக்கு. இன்னும் எனக்கு ஊதிரா பால். அப்பா அப்பா அச்சா இவன் வேற அப்பா அப்பான்னு யாரா அவன்? உனக்குலாம் அஞ்சுதான் இருக்கு. எதுவுமே செஞ்சு கொடுக்கும். தயிர் சாதத்துக்காக வந்து கச்சி மாட்டாங்க. நட போங்கடா. லாஸ்டா இதான்டா. இதுக்கு மேல வந்துட்டு என்னால முடியாது. கடலை கறிக்கே போய்க்கலாம். பால் ரொம்ப திகட்டுது, தொண்டையை அடைக்குது, உள்ள போக மாட்டேங்குது. போட்டு முழுங்கினாலும் அது ஸ்டார்டிங்ல எல்லாம் உள்ள போகும், அதுக்கப்புறம் ட்ரபிள் ஆயிடும். அதுக்கான நாய் கடிச்சு எவ்வளவு டீசெண்டா சாப்பிட்டுருக்க பாரு. அந்த 5 தொடவே இல்லை, டச்சே பண்ணல. டீசெண்டா சாப்பிட்டாலாம். இப்படி வச்சு ராஜிகல் மாதிரி வந்து பெசஞ்சு அடிச்சிச்சு. இங்க பாருங்க, நான் இப்ப சொல்லி காட்டினதுனால எனக்கெல்லாம் வந்துச்சு. இது வரைக்கும் தான் பட்டிருக்கு பாரு. மாவு பொடி வச்சிருக்கான். ஆமா, இதுக்கு மேலேயே சாப்பாடு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாப்பிடும் போது. இல்ல எப்பவுமே சாப்பிட்டு பாத்திருக்கியா? இந்த இடத்த விட்டு நவுறாது. ஆமா, இப்ப பாரு, உன சொல்லி காமிச்சேன் இப்படி வந்து பட்டுட்டு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால முடியாதுங்க. சேலஞ்சில் நான் தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி. இல்ல ஆசை தீர்ந்துருச்சிங்களா? சேலஞ்சில் யார் ஜெயிப்பானு? 2 பேருமே ஜெயிக்க மாட்டோம்.
ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டம்மி பீஸ். நீ தோத்துருவேன்னு சொன்னாலும் லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ தான் ஜெயிப்ப. யாரு? நான் தான் சில பேர் வந்துட்டு ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாங்க, ஆனா வந்து ஸ்லோவா தான் ஓட்டிட்டு வருவாங்க. ஒருத்தன் வந்து வெறி கொண்டு ஓடிட்டு வருவான் வேகமா. அவன் வந்து என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரத்துல போனோடனே இறப்பு வந்துடும், பின் தங்கிடுவான். அந்த ஸ்லோவா ஓடிட்டு வரான் பத்தியா, அவன் தான் வந்து வேகமா போய் ஃபர்ஸ்ட்ல போய் நிப்பான். அதுக்குன்னு வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்க புரியுதா இல்லையா? அப்பா ஆசைப்பட்டு கேக்குறீங்க. அப்பா தான் பிடிக்கும். இவனும் சேலஞ்சு நான் உயிர் எடுக்கிறா 2 நாளா. 2-3 நாளா நான் வந்து இப்பதான் கெஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்தோம்னா வச்சுங்களேன், அடுத்த சேலஞ்சு வரதுக்கு 2-3 மாசம் ஆயிடும். இப்ப இந்த சேலஞ்ச் எடுத்துருக்கோமா, அடுத்த சேலஞ்ச் எப்ப எடுக்க போறோம்னு தெரியல. அடுத்த சேலஞ்சு அடுத்த வருஷம் தான். இதே மாதிரிதான் டிலே ஆயிட்டு அப்படியே போயிடும். அப்படிலாம் இல்ல, அது வந்து எப்படின்னா நம்ம கரெக்டா கடமைக்காக அப்படியெல்லாம் கிடையாது. வேலை வந்துட்டு நிறைய அந்தந்த வேலை வந்து இருக்கும். ஷார்ட்ஸ் எடுக்கணும், லாங் எடுக்கணும், vlog எடுக்கணும், இப்படி அது இதுன்னு வந்துட்டு நிறைய வேலை வந்துட்டு வந்துகிட்டே இருக்குமா. ஸோ அதனால வந்துட்டு டிலே ஆகும் தவிர மற்றபடி வந்துட்டு இப்போ நாங்கள் எடுத்தோம்னா வந்து அடுத்த மாசம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு டைம் இது வந்துட்டு வேலை கொஞ்சம் நெருக்கடி வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துருவோம். ஆப்பத்தோட வின்னர் வினோதா. ஆப்பத்துக்கு என்ன ஆப்போசிட்டி கொடுக்க போறியா? எத்தனை சாப்பிட்ருக்கேன்? 1 2 3 4 இது ஒரு பாதி 4.5. நான் 5. நான் எத்தனை இப்போ சாப்பிட்ருக்கேன்? இப்போ 5.5 சாப்பிட்ருக்கேன். 5 சாப்பிட்ருக்கேன். நான் 5 சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து பாதி, அதனால இங்க 4 இருக்குது, இது வந்து பாதி. நான் வந்துட்டு அதான் 5.5 சாப்பிட்ருக்கேன். நீ வந்து எத்தனை? 5 சாப்பிட்ருக்கேன். அதனால 6 அதிகமா சாப்பிட்ருக்கேன். அவ்வளவுதான். பெரிய பில்டப் இதுல வேற வின் பண்ணிட்டேன்னு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், இந்த சேலஞ்சில் யார் அதிகமா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு. சரி, வின் பண்ணதுக்கு என்ன கொடுக்க போற? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு என்னை எப்படியோ ஓரமாக படுக்க வச்சுட்டு வேலை கொடுக்க தான் முடியும், வேற என்ன கொடுக்க முடியும்? நம்ம சேலஞ்சுலாம் அப்படிதான் இருக்கணும். நீ வின் பண்ணா இப்படிதான், நான் வின் பண்ணா இந்த சாப்பிடு. அப்பா அப்பாவும் அம்மா தாக்கா நீ சாப்பிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க. அவன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு கேட்க வேணாம். அவருக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு தான் நாங்கள் சேலஞ்சுக்கே வந்தோம். ஆமாம், போதும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுங்க. ஸோ இந்த சேலஞ்சை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களால் 0% வந்துட்டு என்டர்டெயின் பண்ணோம். நெக்ஸ்ட் சேலஞ்சில் இதை விட பெட்டரா சேலஞ்ச் பெட்டராக வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. நிறைய சேலஞ்செலாம் வந்து வச்சுருக்கேன், சீக்கிரமே வச்சிருக்கா, வச்சிருக்கோம், மனசுக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம். போன சேலஞ்சில் இதே தான் சொன்னோம். இல்ல சொன்னோம், நமக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணிடுவோம். கரெக்டா? ஓகேங்க, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா பண்ணிடுவோம். இந்த சேலஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சேலஞ்சில் பார்க்கலாம். பாய்.